சூப்பராக இருக்குது சூப்பராக. நக்கினவனே அரிசியில் கையை வச்சா அதுக்கு வேற கமான் நக்கிட்டு அரிசியில் கை வச்சா அதுக்கு வேற நக்கிட்டு அரிசியில் கை வச்சோம்பாங்க. இதே அப்படி நெல் பொறிக்குமே இங்கே பாரு. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சொந்தங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வந்துச்சா என்னன்னு, உங்களுக்குலாம் தீபாவளி வந்துச்சா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தீபாவளி எனக்கு சோதனை மேலே சோதனையாக இருக்குது நண்பர்களே. சோதனை மேலே சோதனை, வேதனை மேலே வேதனையாக இருக்குது. நாங்கள் இந்த அரிசியை 3 நாளாக காய வச்சிட்ருக்கோம். நிறைய பேர் கமெண்டில் என்னோட ஷார்ட் வீடியோவில் அரிசி அலசி போடுறத பார்த்துட்டு இது எதுக்கு அரிசி, இது என்ன செய்வீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க இது முறுக்கு அரிசியா அதிரச அரிசியாலாம் கேட்குறீங்க. இது முறுக்கு அரிசி தான். ரேஷனில் வாங்கின அரிசி தான். அன்றைக்கி தான் ரேஷனில் வாங்கிட்டு வந்து புடச்சி நெல் கல் எல்லாம் பொறுக்கி, கல் இல்லை பச்சரிசி இல்லை, நெல் அந்த நொய்ய அரிசி எல்லாத்தையும் புடச்சிட்டு நானே தமிழ் பண்ணாட்டி கஷ்டப்பட்டு அலசி காய வச்சா, காய வைக்கவே இல்லை, அலசிட்டு அள்ளிட்டு வரணும். நல்லா வெயில் அடிச்சது. திடீர்னு பட்டு மழை வந்துருச்சு. அதனால் ஃபேன்லேயே போட்டு உணர்த்தி கொஞ்சம் உணர்ந்துருச்சு. இப்போ நேற்று ஃபுல்லாகவும் மழை, ஃபுல்லானா பொழுதுக்கும் பெய்யல, நசன்னு பேஞ்சிட்டு. அதனால் எதுவுமே பண்ண முடியல. இன்னும் எல்லார் வீட்லேயும் முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்து முறுக்கே சுட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் தீபாவளி போனதுக்கு அப்புறம் கூட மாவு அரைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். என்னென்ன காயவே இல்லை. அதிரச மாவு மாதிரி இருக்குது, பொறனே வரல, நசுன்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போது சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, ஆளை கொள்கிற மாதிரி. அப்படியே 2 செகண்ட் அடிச்சுட்டு உடனே கம்முன்னு ஒரே இருட்டாகுது. எப்போ வெயில் வரும் எப்போ மழை வரும்னே தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து எங்களுக்கு வெயில் அடித்தா அந்த அரிசி காஞ்சிரும். நல்லா ஈரநசு பேருக்கு பெருப்பா ஒன்று காய வச்சுருந்துருக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எங்கள் வீட்டில் முறுக்கு, நிலமையாக முறுக்கு உண்டு. இன்னும் மற்ற பலகாரம் என்னன்னு நான் என்ன பிளான் பண்ணல, செய்ய ஆரம்பிக்கல. அப்புறம் தான் நமக்கு சொந்தத்தில் வேறு ஒரு டெத்து, அந்த காரிய விஷயமா எல்லாம் அலைஞ்சிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை காய வைக்கிறதுக்கோசமா அந்த வானம் இன்னைக்கு ஒரு நாள் வானம் மழை வராமல் இருக்கும். நான் தான் எடுக்கணும் கொடை ஒன்று, அத்தைக்கு ஒரு மழை போட்டு அவளுக்கு ஒன்றா இருக்கும். வேப்பம்பூ கொட்டி கிடக்குடியே. ஆமாம், இலையே நிறையா இருந்துச்சு நேற்று, நான் அவ்வளோக்கு பொறுக்கணும். ஆவி பிடிச்சா தலைப்பற குறையுண்டி. இன்னைக்கு எங்கே இது காய வைக்க முடியாதாட்டிருக்கு நண்பர்களே. இப்படியே தான் போயிட்டுருக்கு இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மாடி வீட்டு இருக்கிறவங்க மாடியில் காய வச்சா சீக்கிரம் காஞ்சிடும். நம்ம எங்கே போய் காய வைக்கிறது? சரி, ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த வருஷம் என்ன பலகாரம் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் எங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம்னு ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். ஓகே பாய். நாங்கள் ஊருக்கா வேறு என் தங்கச்சி போட்டிருக்கேன், நான் போடல. செம்மையாக இருக்குது. இதை தான் நான் வீடியோ ஆரம்பத்தில் வச்சு நக்கிட்டு இருந்தேன். செம்ம மாசம் இருக்குது. நீங்கள் தான் அரிசி போடணும்னா நீர் அங்கே போட்டேன். ஒரு நடம் அது செய்யறதப்பா சாமான் வாங்கிட்டு வந்தால் பார்த்தா செய்யும். செம்மையாக இருக்குது. நக்கிட்டு இருந்தேன், இப்பயும் அவன் நக்கிறேன். ஓகே பாய்.